அமித்ஷா விஜயின் மங்காத்தா விளையாட்டு 18 திமுக மாஜி அமைச்சர்கள் டார்கெட். சிதைந்தது திமுக கூடாரம். தென் மாநில முதல்வர்கள் மாநாட்டிற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகம் வந்திருக்கிறார். இதில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் தமிழக முதல்வர் விஜய் ஆகிய இருவரும் தனியாக சந்தித்து சில விஷயங்களை பேசியிருக்கிறார்கள். குறிப்பாக ஏற்கனவே டெல்லியுடன் இணைந்து திமுகவுக்கு எதிராக முதல்வர் விஜய் மங்காத்தா திரைப்படத்தில் அஜித் அர்ஜுன் விளையாடுவது போல அரசியலில் தனது விளையாட்டை அரங்கேற்றி வருகிறார் என்பது சமீபத்தில் அமித்ஷா விஜய் சந்திப்பில் குறித்து வெளியாகும் தகவல்கள் உணர்த்துகிறது. சமீபத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த முதல்வர் விஜய் கடந்த திமுக ஆட்சியில் நடந்த ஊழல் குறித்து புதியதாகவும் லஞ்ச ஒழிப்புத்துறை மூலம் சோதனை நடத்தப்பட்டு FIR பதிவு செய்யப்பட்டு வருகிறது. மேலும் திமுகவினரின் பழைய ஊழல்களும் தோண்டி எடுக்கப்பட்டு FIR போடுவதற்கான வேலைகள் நடந்து வருகிறது என்பதை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் தெரிவித்த முதல்வர் விஜய், எங்களுடைய வேலையை FIR போடுவது, மற்ற அனைத்து வேலையுமே உங்கள் கையில் இருக்கும் அமலாக்கத்துறை வைத்துதான் நீங்க அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுக்க வேண்டும். இதற்கு முன்பு திமுகவினர் பல முறைகேடுகளில் ஈடுபட்டாலும் FIR பதிவு செய்யப்படாததால் அமலாக்கத்துறையால் அதிரடியான நடவடிக்கையை எடுக்க முடியவில்லை. ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்த பின்பு அமலாக்கத்துறைக்கு ஏதுவாக FIR பதிவு செய்துவிட்டோம் என்று அமித்ஷாவிடம் தெரிவித்திருக்கிறார் விஜய். அது மட்டுமல்லாமல் டாஸ்மாக் தொடர்பான உச்சநீதிமன்றத்தில் கடந்த திமுக ஆட்சியில் தமிழக அரசு சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கையும் நாங்கள் ஆட்சிக்கு வந்த பின்பு வாபஸ் வாங்கி இருக்கிறோம். அந்த வகையில் எங்கள் வேலை முடிந்துவிட்டது. இனி நீங்கள்தான் அமலாக்கத்துறை மூலம் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும் என்று விஜய் அமித்ஷாவுடன் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் திமுகவை சேர்ந்த 18 அமைச்சர்கள் தற்பொழுது குறிவைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் மீது அடுத்தடுத்து வழக்குகள் பதிவு செய்யப்பட இருப்பதாகவும் அடுத்து அக்டோபர் மாதத்திற்குள் குறைந்தது 5 திமுக மாஜி அமைச்சர்கள் கைது செய்வதற்கு கூட வாய்ப்பு இருக்கு. அப்படி இந்த ஆபரேஷன் மிஸ் ஆனாலும் கூட குறைந்தது 3 மாஜி திமுக அமைச்சர்கள் அடுத்த அக்டோபர் மாதத்திற்குள் கைது செய்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என தகவல் வெளியாகிறது. அதாவது வர இருக்கும் இடைத்தேர்தலுக்கு முன்பாகவே ஒட்டுமொத்த திமுக கூடாரத்தையும் சிதைத்து சின்னாபின்னமாக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார் தமிழக முதல்வர் விஜய் என உறுதிப்படுத்துகிறது நமக்கு தகுந்த வட்டாரங்கள். இந்த நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தங்களை பாதுகாத்து கொள்ள திமுகவின் முதல் குடும்பம் டெல்லியில் உள்ள மூத்த வழக்கறிஞரான கபில் சிங், முகுந்த் ரோஹித் ஆகியோரிடம் ஆலோசனை பெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. மேலும் தற்பொழுது தமிழகத்தில் உள்ள திமுகவுக்கு ஆதரவான சில முக்கிய அதிகாரிகளின் துணையுடன் கடந்த திமுக ஆட்சியில் நடைபெற்ற முறைகேடுகள் குறித்து ஆதாரங்களையும் அளிக்கும் முயற்சியில் திமுக அரங்கேற்றம் செய்து வருவதாகவும் அந்த வகையில் ஒட்டுமொத்த திமுகவினரின் தூக்கத்தை முதல்வர் விஜய் கலைத்து விட்டார் என்று அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது.